பிரியாணி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நான் தான் போட்டேன். நல்லா இருக்கு. சாப்பாடு நல்லா இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல காரசாரமான மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் இன்றைக்கி 500 கிராம் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் 500 கிராம் தக்காளியும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பச்சை மிளகா நம்மளுக்கு 6லேருந்து 8 பச்சை மிளகா தேவைப்படும். அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லெமன் ஒரு 2-3 லெமன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மல்லி புதினா ரெண்டுமே ஆஃப் கட்டு எடுத்துக்குங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சும்மா ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு பிரியாணிக்கு தேவையான எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம மட்டனை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1.5 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்ல முள்ளுள்ள மட்டனாக எடுத்துக்கோங்க. 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். அதுக்கப்புறம் ஒரு 200 ml கிட்ட தயிர் சேர்த்துக்கோங்க. நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மேலே சும்மா கொஞ்சோன்னு புதினா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கிட்ட கரம் மசாலா சேர்த்து இதை ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம். நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருட்களெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. நான் பிரியாணி செய்யக்குள்ள ஒன்று எவ்வளோ அளவுன்னு கரெக்டாக சொல்கிறேன். நம்மளோட சட்டி ஹீட் ஆனதும் இதில் கடலை எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் பட்டை ஒரு 4 பீஸ், ஏலக்காய் ஒரு 5, கிராம்பு 5, ஷாஹி ஜீரா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிய விட்டதும் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தில் 500 கிராமில் ஒரு 450 கிராம் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதில் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மேரினேட்டில் 150 சேர்த்துருக்கோம். இதில் ஒரு 50, மொத்தமாக 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்மளுக்கு தேவைப்படும். நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா மசிய வதக்கிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் தயிர் சேர்த்துருக்கேன். மொத்தமாக இந்த பிரியாணிக்கு 250 ml தயிர் தேவைப்படும். நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச மல்லி புதினா சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்குனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மட்டனை அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க.
தேவையான அளவு லெமன் புளிஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து 2 லெமன் புளிஞ்சு எடுத்துக்கிறேன். பத்தாட்டி நம்ம லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, தண்ணியும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம மட்டன் வேக வைக்கிறதுக்கு 1 லிட்டர்லேருந்து ஒரு 2 லிட்டர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம விறகடுப்பில் செய்கிறதுனால மட்டன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வேகும். அதனால் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு வேக. இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ மட்டனை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம தண்ணியை வந்து அளந்து எடுத்துக்கலாம். நான் வந்து 6 டம்ளர் ரைஸ் போட்டிருக்கேன். 6 டம்ளர் வந்து கரெக்டாக 1 கிலோ இருக்கும். அதுக்கு வந்து 12 டம்ளர் கிட்ட நம்மளுக்கு வந்து தண்ணி தேவைப்படும். அதை நாங்கள் அளந்து ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிக்கக்குள்ள பேலன்ஸ் வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸையும் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து ரைஸை வந்து கறி வேக வைக்கக்குள்ள ஊற வச்சோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம பிரியாணிக்கு வந்து கறியை வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். கறியை ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்லாம் வந்து பிரியாணி மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா பிரட்டி விட்டு தம்மில் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட்டாக மல்லி புதினா கொஞ்சம் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் தம்மில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மட்டன் பிரியாணி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், உண்மையிலே இந்த பிரியாணி எப்படி இருக்கு? சொல்லுங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரியாலிட்டியா சொல்லுங்க. சாப்பாடு நல்லா இருக்கு, ஆனால் பிரியாணி இல்லை. பசிக்கு நல்லா இருக்கு, மற்றபடி இது பிரியாணி கிடையாது. அப்புறம் வேற என்ன சொல்றீங்க? இது நான் தான் போட்டேன், பேர் வைக்கல.